அதாவது முதல் முறையாக கட்சிக்கு உள்ள தனக்கு எதிராக கேள்வி கேட்கிற ஒருத்தரை ஃபேஸ் பண்றாங்க தாவேக்காரங்க. ரஜினி சாரை பத்தி யாராவது இதுல எது பேசினாலும் நான் கேள்வி கேட்பேன். அது மாதிரி 45 வருஷம் அவர் கூட இருந்தவன், நான் எப்படி உணர்வு இல்லாம இருக்குமா? இந்திய கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்பு இன்னுமே இல்லை, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாமா அந்த சர்ச்சைக்கு? சர்ச்சைலாம் இல்லை, அது வந்து ஒரு பேரம். பல முறை முயற்சி செய்தும் எந்த கூட்டணியும் உடைக்க முடியல. அப்ப கூட்டணியை உடைக்க முடியலன்னா நீ உள்ளேயே வந்துரு அப்படின்றதுதான் அடுத்த கட்ட டாஸ்கா இருக்கு. உள்ள வர்றதுல விஜயனுடைய ஈகோ கிளப்பி விட்டது யாரு அப்படின்னா இவங்க தான். விஜய் ரசிகர்கள் தான் கிளப்பி விட்டது. அவருக்கு டெஸ்ட் டியூப் ஹெவி, அவருக்கு ஆண்மை இல்லை, இன்னும் பல வார்த்தைகள் இருக்கு. அது என்னால விஜய்க்கு கரியர் எதிரி யாரு அப்படின்னா அஜித், அரசியல் எதிரி யாரு திமுக, அவ்வளவுதான். அவங்க அதை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர வார்த்தையிலிருந்து அர்த்தம் வரைக்கும் எதையுமே ரீப்ளேஸ் பண்ணல. திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம சந்திக்க வந்திருப்பது இந்திரகுமார் அவர்களை. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இனிமேல் இப்போதைக்கு இருக்கிற அந்த கூட்டணியில இனிமேலும் ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணியை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆகிய திமுக கூட்டணியை பொறுத்தவரையில அங்க பேச்சுவார்த்தைகள் தொடருது. இன்றைக்கு மார்க்சிஸ்ட், நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற நேரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக ஆகியோருக்கு இன்றைக்கு தொகுதி பங்கிட முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரையில அங்க இன்னும் ராமதாஸை உள்ள கொண்டு வர வேண்டிய ஒரு பெரிய டாஸ்க் அவங்களுக்கு பெண்டிங்ல இருக்கு. ஏன்னா பாமக இரண்டாக இருப்பது அப்படின்றது வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸான விஷயம். அதுலயும் குறிப்பா பாமகவுல கிராமமாக அன்புமணிக்கு செல்வாக்கா அல்லது ராமதாஸுக்கு செல்வாக்கானா மருத்துவர் ராமதாஸ் தான் அங்க இறங்கி வேலை பார்த்தவர். அப்போ வழக்கமாக பாமகவுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு 2-3% அந்த வாக்கு வங்கியை வந்து இழந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து அந்த அணி கவனமா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால ராமதாஸோட அவங்க பேச்சுவார்த்தை தொடர்கிறது. அதே சமயத்துல இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் அவங்க தனியா போட்டியிட அறிவிச்சிட்டாங்க. நாம் தமிழர் வழக்கம் போல தனியாக போட்டியிடுவது. ஆக இந்த 4 அணிகள் கன்ஃபார்ம். இதுல அணி மாற்றங்கள் அல்லது ஆள் மாற்றங்கள் அது இனிமேல் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை. தாவேக்கா இந்திய கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்பு இன்னுமே இல்லை, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாமா அந்த சர்ச்சைக்கு? சர்ச்சைலாம் இல்லை, அது வந்து ஒரு பேரம். அந்த பேரம் வந்து வெவ்வேறு வகைகள்ல கையாளப்படும். உள்ள இருந்து ஓட்டு பிரிக்கிறதா, வெளியில இருந்து ஓட்டு பிரிக்கிறதா அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தைகள்ல நான் வெளியில இருந்தே அந்த டாஸ்கை பாத்துக்கிறேன் அப்படின்ற அந்த பேரத்துல வந்து நின்றுப்பாங்கன்னு நான் கருதுறேன். அது வந்து கூட்டணியை மறுத்து விட்டார்கள், பாஜகவை கடுமையாக எதிர்க்க துணிந்து விட்டார்கள் அப்படின்ற அந்த பில்டப்பை நான் நம்பல. விஜயினுடைய ஆரம்ப கால வருகை, அவருடைய வருகை ஆரம்பத்திலிருந்தே அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டுல திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய பிளஸ் என்னென்னு கணக்கு பண்ணா, 1 சிறுபான்மையினருடைய நம்பிக்கை, 2வது ஆதிராவிடர்களுடைய நம்பிக்கை, 3வது மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த நம்பிக்கை. இந்த 3 நம்பிக்கைகளையும் கை வைப்பது விஜய் தரப்பு, ஆதவ அர்ஜுனா தரப்பு விசிகாவை, கம்யூனிஸ்ட் கட்சியை, காங்கிரஸை திமுக கூட்டணியில இருந்து உடைக்கிற டாஸ்க்ல they have miserably failed. அவங்களுடைய லாஸ்ட் அஜெண்டா என்னவா இருந்தது அப்படின்னா காங்கிரஸை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. பல முறை முயற்சி செய்தும் எந்த கூட்டணியும் உடைக்க முடியல. அப்ப கூட்டணியை உடைக்க முடியலன்னா நீ உள்ளேயே வந்துரு அப்படின்றதுதான் அடுத்த கட்ட டாஸ்கா இருக்கு. உள்ள வர்றதுல விஜயனுடைய ஈகோ சிக்கலா இருக்கு. அப்ப அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தான் 2.5 பிரிக்கிறது. அந்த 2.5லயே தனக்கு இல்லாத 2.5ல துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராவது, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் வருது. ஆனா இப்பவும் இது ஏன் படியல அப்படின்னு மக்கள் மொழியிலையோ அல்லது பார்வையாளர்கள் மொழியிலையோ சொல்றது, அல்லது வந்து இது வேறு ஒரு டாஸ்க் அப்படின்னா, நான் வந்து ஒரிஜினல் டாஸ்க்ல இருக்கேன், என்னால இப்பவும் வந்து ஒரு கணிசமான அளவுக்கு திமுகவுக்கு போகின்ற வாக்கு வங்கியில கை வைக்க முடியும் அப்படின்றத வந்து அவங்க முயற்சி செய்ய பாக்குறாங்க. அதுதான் இது ஒரு டாஸ்க் தானே தவிர இதுல பாஜகவுடன் கடுமையான மோதல் போக்கை தாவேக்கா கையாளுகிறது அப்படின்றதெல்லாம் நம்முடைய சக ஊடகவியலாளர்கள் ஒரு சிலர் கொடுக்கிற பிம்பமாகத்தான் இருக்கிறதே தவிர ஒரிஜினலா இல்ல. பொதுவா ரஜினி ரசிகர்கள் இப்போ விஜய் மீது ஒரு கோமா இருக்காங்க ஆதவனுடைய அந்த பேச்சுக்கு பிறகு. இப்போ ஆதவ ஒரு விளக்கம் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். நான் அப்படி சொல்லலை, நான் இப்படி சொன்னது இப்படியான பொருளா எடுத்துக்கிட்டாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்துமான்னு நான் கேட்டிருந்தேன். படுத்தாதுன்னு நினைக்கிறேன். ரஜினி ரசிகர்கள் வந்து ரஜினியே சொன்னதற்கு பிறகு, ரஜினியே சொல்லிட்டாரே காலம் பேசாது பொறுத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்பகை என்ற டோனை வந்து ரஜினி சொல்லிட்டாரு. இதை அவங்க திட்டமிட்டு பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா? எப்படி அதை இல்ல அவங்க வந்து இப்படிதானே வளர்ந்துருக்கிறாங்க. விஜய் அரசியல்
சினிமாவுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 30 வருஷம் ஆகுதா? 30 வருஷமா அவர் ரசிகர்களை இப்படித்தானே வளர்த்து விட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க இதை தானே செய்ய முடியும். ஒன்னும் இல்ல, அஜித்தை பற்றி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எடுத்து பாருங்க. கிளப்பி விட்டது யாரு அப்படின்னா அவங்க தான், விஜய் ரசிகர்கள் தான் கிளப்பி விட்டது. அவருக்கு டெஸ்ட் டியூப் பேபி, அவருக்கு ஆண்மை இல்லை, இன்னும் பல வார்த்தைகள் இருக்கு, அதை என்னால வெளிப்படையா பேச முடியாது. அவ்வளவு ஆபாசமான அருவருக்கத்தக்க கமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணது யாரு அப்படின்னா விஜய் ஃபேன். அவங்களும் பண்ணியிருக்காங்க, ஆமா அவனும் பண்ணியிருக்கிறான், 2 பேரும் பண்ணியிருக்கான். ஆனா நீ தானே அரசியலுக்கு வந்திருக்கிற, அவன் அரசியலுக்கு வரலையே, நீ தானே அரசியலுக்கு வந்திருக்க. அப்ப நீ தானே யோக்கியம் நிரூபிக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுற. அஜித், கமல், ரஜினி இவங்களை ஒம்பளுத்தது மட்டும் இல்ல, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸை ஒம்பளுத்து வச்சிருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் கேட்டாரா, நான் படத்துல வந்து நடிக்கிறேன்னா எனக்கு துப்பாக்கி எடுத்து கொடுங்கண்ணா, நான் கேரி ஃபார்வர்ட் பண்றேன்னு சிவகார்த்திகேயன் கேட்டாரா? நீங்களும் வெங்கட் பிரபுவும் சேர்ந்து அவரை கூப்பிட்டு இந்தாப்பா துப்பாக்கி, நீ பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனீங்க. அப்ப இங்க தேவையில்லாத நெருக்கடி யாருக்கு அப்படின்னா விஜய்க்கு தான் இது நெருக்கடி. தேவையில்லாத அப்படின்றத விட அவங்க இதெல்லாம் பண்ண முடியும், அவங்களுக்கு இப்படிதான் அரசியல் பண்ண தெரிஞ்சிருக்கு. எப்பவுமே விஜய்க்கு கரியர் எதிரி யாரு அப்படின்னா அஜித், அரசியல் எதிரி யாரு திமுக. அவ்வளவுதான். அவங்க அதை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர வார்த்தையிலிருந்து அர்த்தம் வரைக்கும் எதையுமே ரீப்ளேஸ் பண்ணல. இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில ஆதவர் சொன்னா நேற்று ஒரு மேடையில பேசுறாரு, மாபெரும் பொதுக்கூட்டம். அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துல மாவட்ட செயலாளர் ஒருத்தர் பேசுறாரு. அவர் முன்னாள் ரஜினி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர். அவர் வந்து ரஜினியை பத்தி இப்படி பேசியிருக்கிறாங்க, பல பேர் சொல்றாங்க நீங்க இப்படி பேசியிருக்கீங்க, அது ரொம்ப தப்பு. ரஜினி வந்து பயப்படுற ஆள் கிடையாது, நான் 45 வருஷம் பழகியிருக்கேன், அவர் பயப்படுற ஆளா, எப்படி நீங்க இப்படி பேசலாம், இதுக்கு நீங்க உரிய விளக்கம் கொடுக்கணும் எனக்கு. அதாவது முதல் முறையாக கட்சிக்கு உள்ள தனக்கு எதிராக கேள்வி கேட்கிற ஒருத்தரை ஃபேஸ் பண்றாங்க தாவேக்காரங்க. ரஜினி சாரை பத்தி யாராவது இதுல எது பேசினாலும் நான் கேள்வி கேட்பேன். அது மாதிரி 45 வருஷம் அவர் கூட இருந்தவன், நான் எப்படி உணர்வு இல்லாம இருக்குமா? நீ பதில் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அப்ப வந்து அவர் முகத்தை மட்டும் நீங்க பாருங்க, ஆடல. பக்கத்துல வந்து நாஞ்சில் சம்பத் ஏதோ சில அறிவுரைகள்லாம் வழங்குறாரு. அதற்கு பிறகு வந்து நான் சொன்னது உங்களுக்கு தவறாக பொருள்பட்டிருந்தால், என்ன தவறாக பொருள்படுறது, திமுக மிரட்டு சின்ன, அப்ப ரஜினியை பயந்தாங்கொழின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஓப்பனா இதுல வந்து தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? தப்பாதான் பேசியிருக்கிறாரு அவர். ரஜினியை பத்தி வம்பிழுக்கிற நேரத்துல, ரஜினிக்கு விளக்கம் சொல்லி பதில் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு தேர்தல் நேரத்துல எப்படி செயல்படணும்ன்றத கிளாஸ் எடுங்க. முதல்ல இவங்க தான் என்ன சொன்னாங்க, பூத் ஏஜென்ட் வரைக்கும் நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னாங்க. முதல்ல வேட்பாளருக்கு ட்ரைனிங் கொடுங்க. உங்க கட்சியினுடைய வேட்பாளர், நாமக்கல் வேட்பாளர் வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து சம்பளம் அடிச்சு வச்சிருக்கிறாரு. சம்பளத்துல வந்து நல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டி கொடுத்துருக்கிறாரு. என்ன செய்ய விரும்புறாரு? தேர்தல் அறிவிச்சு அன்னைக்கேவா பெர்மிஷன் வாங்கியிருக்கணும்ல, வாங்காம நீ பாட்டுக்கு அடிச்சு வச்சிருந்த அப்படின்னா வந்து அள்ளிட்டு தானே போ. இன்னொரு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றி கழகம் நல்லா கொட்டை எழுத்துல அடிச்சு அதையே வந்து மஞ்சப்பையை அடிச்சு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்ன்ற ஒரு தெளிவே அவர்களுக்கு இல்லாமல் தமிழ்நாட்டு களத்தில் இவர்கள் இறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஒரே அஜெண்டா என்ன அப்படின்னா திமுகவின் மீது ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குவது, அவர்கள் மீது நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்துவது. இது இந்த தேர்தலுக்காக மட்டும் அல்ல, அடுத்து 2029 தேர்தலில் திமுக இவ்வளவு வலிமையான எதிர்கட்சியாக ஒன்றிய அளவில் இருக்கக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஜெண்டா எல்லாமே. கலைஞர் எதிரி அப்படின்ற ஒரு வாதத்தை இன்றைக்கு ஸ்டாலின் எதிரி அப்படின்ற உருவாக்குவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அது எடப்பாடியால முடியல, விஜயால முடியுன்ற நம்பிக்கையில விஜய் இறக்கி விட்டுருக்காங்க. பிரத்யோகமாக பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்ததற்கு அதன் காரணம் இருக்கு. நீங்க இறங்கி என்ன வேலை பார்ப்பீங்க? பனையூர்ல இருந்து பெரம்பூர் வந்துட்டு போறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் ஆயிருமே. தாவேகா நாம் தமிழரை விட தான் ஒரு பெரிய கட்சி அப்படிங்கறத நிரூபிச்சிரும் அந்த தேர்தலில். பேய்க்கும் சண்டை, இந்த பேய்க்கும் நடக்கிற சண்டையில யாரு அடிச்சுக்கிட்டு பெரிய ஆள் ஆக போறாங்க அப்படின்னு